பிரஹ்லாத சரித்திரத்திலிருந்து சில பாடல்கள். இன்றைக்கி நரசிம்ம ஜெயந்தி, அதுக்காக பாட போகிறேன். முதல்ல ஹிரண்ய கஷிபு தவம் பண்ணுறான். தவம் பண்ணி வரம் கேட்குற பாடல். தேவர் மனிதரலும் மூவரரகரலும் பாப ஜந்துக்களலும் பல ஆயுதங்களாலும் ஜங்கமதில்களாலும் ஜங்க மாநிலங்களாலும் ஊடிலும் உள்ளிலும் உள்ளும் புறத்திலும் ஒன்றால் இனி சார்பில்லை என்றோர் வரம் தந்தருளும் இதுவேதான் எனதுள்ளம் எனதுள்ளம் எனதுள்ளம். தேவர் மனிதரலும் மூவரரகரலும் பாப ஜந்துக்களலும் பல ஆயுதங்களாலும். இந்த ஹிரண்ய கஷிபு அப்படின்றவன் தம்பி, இரண்யாக்ஷன் அப்படிங்கிறவன் அண்ணா. இந்த இரண்யாக்ஷன்றவன் பூமியே சுருட்டி கடலுக்கடியில் வச்சுட்டதுனால பகவான் வராக ஸ்வரூபம் எடுத்து அந்த இரண்யாக்ஷனை வதம் பண்ணிடுறாரு. அதனால் அந்த பகவான் இடத்துல மகா கோபம் கொண்ட இரண்ய கஷிபு பகவானையே வெறுக்க ஆரம்பிச்சு விட்றான். அதனால் என்ன பண்ணுறான், தன் பேர் தான் எல்லா தவம் பண்ண போகிறான். தவம் பண்ண போய் யாராலையுமே எனக்கு சாக வரக்கூடாதுங்கிற ஒரு வரத்தை அவன் வாங்கிட்டு வந்துடுறான். இதை பார்த்து தேவர்களாக ரொம்ப கவலைப்படுறா. இப்படி ஒரு வரத்தை கொடுத்தாக்கா என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கு பகவான் சொல்கிறேன், இவனுக்கு ஒரு மகன் பிறப்பான் அப்படின்னா. ஆடாடா, அழுஜோ, இவனுக்கு ஒரு மகன் வேறையா? இவனுடைய கஷ்டமே எங்களுக்கு பொறுக்க முடியல, அவனுக்கு வேறு ஒரு மகன் பிறந்தா அவன் வேற இன்னும் எங்களெல்லாம் வாட்டி வதைக்க போகிறானா? தேவர்களை கூட உடலையே தெரிஞ்ச கசிப்பு, மனுஷாலாம் எப்படி ஆட்டி படைச்சி அம்பலத்தில் வச்சுருக்கான் அப்படின்னு பயப்பட சமயத்தில் இவனுடைய குழந்தை பிரஹ்லாதன் இவனுக்கு நல்ல புத்திமதி சொல்லி இவனை நல்லவனாக்கிடுவான். அவன் ரொம்ப நல்லவனாக இருப்பான், அவன் பக்தி உள்ளவனாக இருப்பான், அவனால் இந்த நாடு செழிக்கும், நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். சரின்னு சொல்லிட்டு அவெல்லாம் நமஸ்கரிச்சுட்டு வந்துட்டுக்கச்ச என்ன ஆகிறது அப்படின்னா, பிரஹ்லாதனுக்கு ஒரு அழகான குழந்தை பிறக்கிறது. இந்த குழந்தையை பார்த்து அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆனால் அந்த குழந்தை என்ன பண்ணுறது, வீர தீர பராக்கிரமசாலியெல்லாம் இல்லாமல் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய பக்தி பண்ணிட்டு இருக்குது. அவனுக்கு தான் பகவானை பார்த்தாலே ஒரே கோபமாச்சே, இந்த பிள்ளை வேற இந்த மாதிரியா சொல்லிட்டு இருக்கு பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் யார் அவனுக்கு சொல்லி கொடுத்தா அப்படின்னு கேட்குறா. அப்போது இந்த இவன் தவம் பண்ண போயிருக்கான் இல்லையா இரண்யகசிபு, அப்போது இந்த இந்திரனுடைய யாரோ ஒரு பிள்ளை இந்த இந்திரன் தான் இந்த இரண்யகசிபோட மனைவியை கையை பிடிச்சி இழுக்கிறான். அப்போ நாரதை தடுத்து அப்போ குழந்தை உண்டாயிருக்கா. தன்னுடைய ஆசிரமத்தில் அழைச்சின்னு போய் அந்த நாரத மகமுனிவர் வச்சுக்கிறார். வச்சுண்டு அவளை தந்தையை போல் பாதுகாக்கிறேன். அப்போது அவர் பகவானுடைய பெருமைகள் எல்லாத்தையும் அவளுக்கு சொல்லிட்டுருக்கேன். அவள் ரொம்ப பக்தி உடையவள். அவள் இந்த மாதிரியான நல்ல கதைகளெல்லாம் கேட்டு சந்தோஷமாக அவருடைய ஆசிரமத்தில் இருந்துட்டுருக்கா. நிறைய பழங்கள் பால் எல்லாம் கொடுத்து அமைதியான முறையில் நல்ல கதைகளெல்லாம் சொல்லி அவர் நாராயண பகவானுடைய நல்ல சரித்திரங்களெல்லாம் சொல்லிட்டுருக்கேன். அவள் தூங்கி போயிடுறா. அவளுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தை அந்த மந்திரங்களெல்லாம் கேட்டு கேட்டு பகவான் இடத்துல பிரீத்தி உள்ளவனாக அப்படின்னு கொட்டி கேட்குறது அந்த குழந்தை. எப்பொழுதுமே நாராயணன்தான் பரம்பொருள். அவர் உலகத்துக்கெல்லாம் தந்தை. அவர் தான் எல்லாரையும் காப்பாற்றுறவர். அவரை சரணம் அடைஞ்சால் நமக்கு எந்த விதமான துன்பமும் வராது அப்படிங்கிறத அவர் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொல்லித்தரே. அந்த குழந்தை அதெல்லாம் கேட்டு வயிற்றுக்குள்ளேயே
அவன் பக்தியோடு இருக்கான். இப்படி பக்தி பழம்ப அந்த குழந்தை வந்து பிறந்ததுனால 5 வயசுக்கெலாம் அவனுக்கு அந்த பக்தியில் ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாயன்னு அந்த மந்திரமும், அந்த மந்திரத்தினுடைய சக்தியும் பகவான் கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றுவே, நமக்கெல்லாம் அவர் தான் அப்படிங்கிற அந்த ஒரு ஆன்ம சிந்தனையும் ஏற்பட்டு போகிறது. மனசு ஆன்மான்னு 2 இருக்குது. ஆன்ம சிந்தனை அப்படின்றது என்ன அப்படின்னா, பகவான் தான் எல்லாம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்ததுக்கப்புறம் நாம் இந்த உலகத்தில் கவலை இல்லாமல் நம்முடைய கடமைகளை ஒழுங்காக செஞ்சுட்டு வரலாம். நாம் தான் எல்லாம் அப்படின்னு நினச்சிக்கும் போது அங்கே அகங்காரம் ஏற்பட்டு போகிறதுனால, அங்கே பகவானுடைய சாநித்தியம் குறைஞ்சி போகிறதுனால நம்ம பல இன்னல்களில் நம்ம கஷ்டப்படுறோம். இதையெல்லாம் அந்த சின்ன குழந்தை தெரிஞ்சுட்டான். அவன் ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு பகவானை சொல்லிகிட்டு இருக்கான். தினாடி இந்த பிள்ளை அங்கே கொண்டு நாராயணன் நாராயணன் சொல்லிகிட்டு இருக்குது. ஏண்டா யார் சொல்லி கொடுத்தா அந்த தப்பான பாடத்தில்? ஓம் நமோ ஹிரண்ய கசிவே நமஹா சொல்ல, இதை தான் சொல்லணும் சொல்கிறேன். அப்பா நான் உங்களை வணங்குறேன்ப்பா, ஆனால் நீங்கள் காட் கிடையாதுப்பா, நீங்கள் பகவான் கிடையாதுப்பா. பகவான் ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொல்கிறான். உடனே அவன் தன் மனைவியை கூப்பிட்டு, இந்த பிள்ளை உதவாது, இந்த தூக்கி போட்டுரு, இது வேண்டாம், இது என்னோடய விரோதி அப்படின்னு கத்துறான். நாங்கள் அது சின்ன குழந்தை, அது ஏதோ மந்திரம் சொல்லுத்துனாக்க அது கூட சேர்த்தோம்னா நல்ல வழிக்கு அதுக்கு சொல்லி தந்து அதை நல்லா ஆளாக்கலாம். ஏன் இந்த மாதிரி பதட்டப்படுங்க சொல்லி சொல்கிறா என்ன மனைவி, அதுவும் சரிதான் அப்படின்னு நினச்சிக்கிறான். அப்போது அந்த குழந்தைகளை அந்த குழந்தை அவனுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கான். அப்போ அந்த குழந்தையை பார்த்து, திக்குகள் 8ம் நடுங்க, இதோ செய்கிறேன் பாரிதோ ஓடுங்க, எந்தன் அண்ணனை கொன்றவனை பஜிக்க உடல் துடிக்க அப்படின்னு கூச்சப்படுறான். குழந்தை அஞ்சு நடுங்கின்னு இருக்கான். இருந்தாலும் அப்பா சொல்கிறதுல அவனுக்கு முழு கருத்து இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழந்தை முழிச்சுட்டு இருக்குது. அதுக்குள்ளே அவன் பார்க்குறான். சொல், ஓம் நமோ ஹிரண்யாய நமஹ. நான் உங்கள் அப்பா, சரிதா? நான் ராஜா. என் நாட்கசைஞ்சா நாடு அசைஞ்சின்னு இருக்கீங்க. நான் தான் இங்கே கடவுள் அப்படின்னு சொல்கிறேன். இல்லைப்பா, நாராயண பெருமாள் தான் கடவுள். நம்ம எல்லாரும் அவரை சரணம் அடையணும். என்ன சொன்னாய் பயலே பிரகலாதா, நீ எது சொன்னாய் பயலே? எந்தன்னு பேரை இகழ்ந்துமே தள்ளுறாய், என்னோட சத்ருவை புகழ்ந்துமே தள்ளுறாய். என்ன சொன்னாய் பயலே பிரகலாதா, நீ எது சொன்னாய் பயலே? வாழுக்கிரையாக்குவேன், உந்தன்னோட வம்பை இதோ போக்குவேன். தெளுக்கு அதிகாரம் கொடுத்திடலாமோடா, சின்ன பயல் உன்னை விட்டிடலாமோடா. தெளுக்கு அதிகாரம் கொடுத்திடலாமோடா, சின்ன பயல் உன்னை விட்டிடலாமோடா. என்ன சொன்னாய் பயலே பிரகலாதா, நீ எது சொன்னாய் பயலே அப்படின்னு கேட்குறான். ஆனால் அந்த குழந்தையோ ஓம் நமோ நாராயணாய, இதுதான்ப்பா நம்ம உலகத்தை காக்கிற மந்திரம். ஒன்றை என்ன நம்ம எல்லாரையும் காப்பாற்றுற மந்திரம்ப்பா இது அப்படின்னு சொல்கிறான். இதான் உளறிண்டே இருப்பேன். உனக்கு உங்கள் அம்மா சொல்கிற மாதிரியா ஸ்கூலில் போடணும், அப்போ தான் உன்னோட வாழ்த்தனமெல்லாம் அடங்கும். நீ ஒழுங்காக என் பேர் சொல்லுவேன் சொல்லி ஸ்கூலில் போடுறான். ஆனால் அங்கே போய் பகவானுடைய பெருமைகளை தான் அந்த குழந்தை சொல்கிறானே வழிய அங்கே சொல்லித்தர ஹிரண்யகசிபே நமஹ வந்துட்டு அவன் கற்றுக்கலை. உடனே அங்கேருந்து ஆசிரியர்கள்லாம் வந்துட்டு எப்படி சொல்ல முடியும், ராஜாவோட பிள்ளையாச்சே,
அதனால் இந்த குழந்தை வேறு எதுவும் மந்திரங்களெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நாளில் ஸ்கூலில் நல்ல மந்திரங்களெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து அரண்மனையை விட்டுட்டு போயிடுறா. அப்பாங்க ஏன் உன்னை ஸ்கூலில் சேர்த்துக்கல, ஏன் ஸ்கூல்லேருந்து கொண்டு வந்து இங்கே விட்டுட்டா அவளாம் என்ன சொன்ன, என்ன மந்திரம் சொன்னாங்க நீ சொல்லு, என் பேர் சொல்லு முதல்ல. ஓம் இரண்யகசிபே நமஹ. அடா என் தங்க ராஜாவே, என் தங்க கட்டியே என் பேரை சொன்னடா, ராஜா குட்டிடா, சிங்கா குட்டிடா, நீ ஒழுங்காக தானே சொல்லியிருக்க, அப்படியே அவளை கொண்டு வந்து உன்னை கொண்டு நீங்கள் ஸ்கூலுக்கு சேர்த்துக்க மாட்டேங்கிறா. தந்தையே, நான் உங்களை வணங்குறேன், உங்கள் பேர் சொல்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன். ஆனால் இந்த உலகத்துக்கு நீங்கள் தான் கடவுள்னு சொல்லிக்கிறீங்க இல்லையா, அது மகா தப்பு. உலகத்துக்கு நீங்கள் கடவுள் ஆக முடியாது, கடவுள்ன்றது ஸ்ரீமன் நாராயணன் தான் அப்படின்னு அந்த குழந்தை சொன்ன உடனே கோபம் வந்துடுது. உடனே வாழுக்கீரையாகுவேன் உந்தன்னோட வம்பை இதோ போக்குவேன் அப்படின்னு வாழை எடுத்து அந்த குழந்தையோட கழுத்தை வெட்டுறான். ஆனால் அப்படியே வாழ் என்ன ஆயிடுது, ரோஜாப்பூ மாலையாக குழந்தையுடைய கழுத்தை அலங்கரிச்சு விடுது. என்னடா மாயம் பண்ண நீ, மாயாஜாலம் படித்தவனே. மாயாஜாலம்லாம் பண்ணலைப்பா, ஸ்ரீமன் நாராயணனுடைய அனுகிரகம் தான் அது அப்படின்னு சொல்லி. நாராயணனாவது அனுகிரகமாவது இதெல்லாம் என்னால் நம்ப முடியாது. நான் இவ்வளோ பெரியவன், அப்போ இவ்வளோ இத்தனை வருஷ காலமாக எவ்வளவோ தவமெல்லாம் பண்ணி இப்படிலாம் பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த மாதிரிலாம் ஒரு நாள் ஆனது கிடையாது. வெங்கடத்தில் மட்டும் எப்படி அந்த கொடுவாள்லாம் வந்து மாலையாச்சு, உன்னை எப்படியே வச்சா அவ்வளோதான். உன்னை என்ன பண்ணணும் தெரியுமா, யானையை விட்டு மெதிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி யானையை கூப்பிட்டு மெதிக்கிறதுக்கு அனுமதிக்கிறான். எல்லாரும் அழறா. ஒரு மனைவியும் இன்னும் அது கொடுமையாக இருக்கே, இல்லடி இது குலத்தை கெடுக்கும் அந்த கோடாரி காம்பு, இதை முதல்ல தூக்கி போட்டணும், அப்போ தான் நான் நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு யானை வருது, குழந்தை தானே பயப்படுறான். இருந்தாலும் கஜராஜனை காத்திடும் ஸ்ரீ பரந்தாமா நாராயணகரிஜே. கஜராஜனை காத்திடும் ஸ்ரீ பரந்தாமா நாராயணகரிஜே. கூப்பிட்ட உடனே அந்த யானை வந்து அந்த குழந்தைய தன் முதுகில் ஏற்றிட்டு அழைச்சிட்டு போய் அரண்மனைக்கே கொண்டு விட்டுடுறது. மெதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறது. அதுக்கப்புறம் அந்த குழந்தை என்ன பண்ணுறான், பாம்புகளுக்கு நடுவில் கொண்டு விட்டுடணும் அப்படின்னு பாம்பாட்டியோட கூப்பிட்றான். கூப்பிட்டு இங்கே வாங்க சொல்கிறான். என்னையா பாம்பு டான்ஸ் பார்க்கணுமா, பாம்பு டான்ஸ் ஆட விடுவா கேட்குறேன். பாம்பு டான்ஸ் சொன்னால் பள்ளி டான்ஸ் வேண்டாம், இப்போது இந்த குழந்தைய பாம்புகளை விட்டு கடிக்க வைக்கணும். ஐயா அது உங்கள் பிள்ளையா, உங்களுக்கு அப்புறம் இந்த நாட்டை ஆடுறதுக்கு வந்துருக்கு இந்த குழந்தை, நீங்கள் என்ன உங்களுக்கு என்ன ஆச்சு கேட்குறேன். இதெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டாம், இப்போ நான் என்ன சொல்லணும் அதை தான் நீங்கள் கேட்கணும். அத்தனை போட்டி பாம்பையும் திறந்து விடுங்க சரியா, ஏதாவது பாம்பு நல்லா விஷ பாம்பாக இருக்கணும், குழந்தைய ஏதாவது ஒன்று கடிக்கட்டும், அதோட என்னுடைய பிரச்சனை சால்வ் ஆகிடும். சரி எல்லோரும் கஷ்டப்பட்டு அந்த போட்டி பாம்பை திறந்து விடுறேன். அப்போ அந்த குழந்தை நாகசயன நாராயணா நான் உன் அடிமையே, நாகம் தீண்டலாமோ இது நியாயம் இல்லையே, நியாயம் இல்லையே. கருடவாரனாய் நேரம் காக்கவாருமே, கருடவாகனாய் நேரம் காக்கவாருமே. கருணாகர உந்தன் கடை கண்ணால் பாருமே, பாருமே பாடுறான். இன்னும் அத்தனை பாம்பு மாலையாகி
இந்த குழந்தை கழுத்து அலங்கரித்து விட்டு அந்த பாம்புக்காரன், யோ என் பொழைப்பே கெடுத்தையே, எல்லாம் மாலையாக போட்டு இதெல்லாம் சின்ன அன்னத்தை விளையாட்டு காட்டுவேன், எனக்கு ஒன்று பாம்பு உடனே வேணும் சொன்னான். பாம்பு இருக்கட்டையா, எத்தனை பாம்புனா வாங்கி கொடுத்து போனேன், இவங்க எப்படி இது மாலையாக போட்டுன்னு தெரியல, நானே கவலைப்பட்டுருக்கேன், நீ பாம்பு கேட்டுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா இப்படி எல்லாம் மாலையாக போச்சு, அப்பா கடவுள் நம்புறவா, எந்த கஷ்டமும் வராதுப்பா, வந்தாலும் அது நீங்கி போயிடும்ப்பா, அதுதான்ப்பா நிஜம், அதான்ப்பா நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குப்பா, எனக்கு நம்பிக்கை இல்லை, உன்னை விட போகிறது இல்லை, எப்படி ஆனாலும் ஒன்றை அழிச்சாதான் எனக்கு நிம்மதி, தெரியுதா? அம்மா ஓடி வந்து, ஐயோ குழந்தை எவ்வளோ நாய் தான் சித்திரவதை பண்ணுறது அப்படின்னு அழறா. போடி வந்தண்ட ஆம்படியாக கதியா அதோகதியாக இருக்குது, குழந்தைக்கு வந்துட்டாங்க இது அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை மலை மேலேருந்து உருட்டு, மலையிலேருந்து உருட்டுனா இது எலும்பு கூட மிஞ்சாது, அப்படி மலையில் கொண்டு போய் நிற்க வைக்கிறார். அந்த குழந்தைய கைகளெல்லாம் கட்டி, திருமலை வளர் ஜெகநாதா, திருமலை வளர் ஜெகநாதா, இந்த சிறுவன் மேலிரங்கலாகாதா, சிறுவனான எந்தனை பதற பதற இந்த திருச்சிகரதி நின்று கீழே தள்ளுற, திருமலை வளர் ஜெகநாதா அப்படின்னு அந்த குழந்தை அழுது. என்ன இருந்தாலும் இவ்வளோ பெரிய மயில் கீழே பார்த்தாலே தலையை சுற்றுறது. அந்த குழந்தைக்கு பகவான் காப்பாற்றுவேன்ற பரிபூர்ண நம்பிக்கை இருந்தாலுமே கூட பயங்கரமான கஷ்டங்கள் வரும்போது நம்மளை இழந்து போயிடுவோம் இல்லையா, பதட்டப்பட்டுடுறோம் இல்லையா, சின்ன குழந்தைய மாத்திரம். ஆனால் தள்ளுங்கள் அப்படின்றான், தள்ளிடுறான், அது பாட்டுக்கு அந்த வேலு கீழே வந்து விழாது. ஆனால் கீழே பூமாதேவியும் நாராயணனும் இந்த குழந்தைய அப்படியே கையில் தாங்கி திருப்பியும் அரண்மனைக்கே அந்த குழந்தை வரத்துக்கு அரண்மனை வாசல்லையே கொண்டு வந்து விட்டுடுறேன். போயிட்டானா என் குழந்தை கேட்குறேன். பின்ன அவ்வளோ பெரிய மலையிலேருந்து தண்ணி ஏன்னா எலும்பு கூட மிஞ்சும், அவ்வளோதான். ஐயோ ஐயோ என்ன பலாத்தனம் பண்ணிட்டேன், என்ன பண்ணிட்டேன். கொஞ்சம் சமத்தாக இருக்கக்கூடாதா அந்த பையன், குடி மொழிகை பெற்றடி அப்படின்னு ஒன்று அழறான். கீழத்தெல்லாம் தூக்கி போட்டு புரண்டு அழுது, கண்ணால் கண்ணீர். அவனும் ஒரு அப்பா தானே, அந்த கொள்கை பிடிவாதத்தெல்லாம் அப்படி கத்தின்னு கிடக்குறான வழிய குழந்தைய அவனுக்கு பிடிக்காம இருக்கு. நான் அதுக்கு தான் அப்போவே சொன்னேன், உங்களுடைய கோபம் எங்கே போய் நிற்கும்னு எனக்கு தெரியும், நான் என்ன பண்ணுறது இப்போ, எனக்கு குழந்தை எல்லாமே என்னால் ஒன்றும் முடியாது, நானும் சாக தான் போனேன் சொல்லி அவ்வளோ பக்கம் சுருட்டின்னு அழுதுன்ட்டுருக்கா. இப்போ அம்மா அப்பா அம்மா அப்பா இது வந்துட்டேன். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. ஒரு சத்தம் கேட்குது, நாராயணாயன்னு சத்தம் என் குழந்தை தானே போடும், என் குழந்தை உசுரோடு தான் இருக்கா? இல்லை, பிரமிப்பு. அதையே கேட்டு எனக்கும் அந்த நாமமே காதில் விழுந்துருக்கா மாதிரி தெரியுது, அவ்வளோதான். ஆனால் கொஞ்ச நாள் கேட்டு ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, நாராயணமந்தும் அதுவே நாளும் பேரின்பம், நாராயண மந்திரம் அதுவே நாளும் பேரின்பம் அப்படின்னு பாடும்பொழுது கண்ணை முடிச்சு பார்த்தா தன்னோட குழந்தை தான். வாடா என் கண்ணே வாடா, இனிமேல் அப்பா சொன்னதை கேளுடா, இந்த மாதிரி நாராயணன் ஈராயணன் பிடிவாதெல்லாம் பிடிக்காதுடா, அவன் எனக்கு பிடிக்காதுடா, அவங்க பெரியப்பனை கொண்டு வேண்டாம் தெரியுமா, அவங்க வேண்டாண்டா, நம்மளுக்கு நீ நானும் சந்தோஷமாக இருக்கலாம்டா அப்படின்னு மடியில் வச்சுன்னு கட்டி பிடிச்சிக்கிறான். அம்மாவும் மனசு சந்தோஷப்படுறா, பரவாயில்ல இதோடையாவது இவனுக்கு மனசு மாறிட்டு
அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போது அந்த குழந்தை சொல்கிறேன், அப்பா மலையிலேருந்து நீங்கள் விட்டு தர சொன்னீங்கல்ல, அப்போ கீழே என்னை காப்பாற்றினது யார் தெரியுமா? பூமாதேவியும் நாராயணன் தான்ப்பா. நாராயணன் 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 உங்கள் அந்த சொல்லி மறக்கவே மறக்காத அவனுக்கு. ஏன்டா அப்படி இருக்க? இந்த பார், மலையிலேருந்து விட்டு தள்ளுவேன்னு சொல்லிட்டேன் நான். ஆனால் அவன் நிஜமாக மலையிலேருந்து விட்டு தள்ளிக்க மாட்டான். கீழே ஏதோ 2 ஆளை நிற்க வச்சு அவனை குடிக்க வச்சுருப்பான். ஏன்னா அவளுக்கெல்லாம் குழந்தையாச்சுன்ற எண்ணம் வந்துடும். என் கண்ணுக்கு எதிரியே அவனை சாவடிக்கிறேன் பார், அது உங்கள் அம்மா கையாலே சாவடிக்கிறேன். ஐயோ கத்துறா, கொண்டு வந்த விஷயத்த பாலில் விட்டு கூட நம்ம எதிரியாக அவன் சாக்கணும், அப்போ தான் எனக்கு நிம்மதி அப்படின்றான். நெஞ்சை கொடுத்து கொல்லவோ நான் பெற்றெடுத்தேன் நாதா, இது வேண்டாம் மகா பாபம் நாதா, இது வேண்டாம் அப்படின்னு அழறாப்பாம். அதெல்லாம் முடியாது, எல்லாரும் என் மேலே இரக்கம் காட்டுறா. இவன் இருந்தான்னா எனக்கு எதுவுமே முடியாது. அந்த நாராயணன் என்னுடைய சத்ரு, அவன் என்னுடைய சத்ருவை புகழறான். அதனால் அவன் நன்னது குலத்தை கெடுக்கின்ற கோளாரி காம்பு, அதை தான் நான் வெட்டுறேன். இந்த விஷயத்தில் நீ எனக்கு தர்ம பத்னியாக இருக்கணும், சரியா? கடவுள் என்ன சொல்கிறாரோ அது கேட்கணும். போய் பால் எடுத்து விஷயத்தை எடுத்து கொட்டி எடுத்துன்னு வா. கொண்டு எடுத்துன்னு வரா, கையில் வச்சுக்கிறா. குழந்தை கையில் எப்படி கொடுப்பளவ, பெத்த தாய் இல்லையா? அடுக்கிறது கண்ணில் ஜலம் வருது. விஷமும் அமிர்தமாக வேண்டுமையா, விஷமும் அமிர்தமாக வேண்டுமையா, இந்த அன்னையின் துயர் தீர வாரும் ஐயா, விஷமும் அமிர்தமாக வேண்டுமையா. அப்போ கூட எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்ல குழந்தை, எங்கள் அம்மாவோட கஷ்டத்தை நீக்கி விடு, அம்மாவோட கஷ்டத்தை நீக்கி விடு, எங்கள் அம்மா கஷ்டப்படுறாளே எனக்கு சகிச்சிக்க முடியலையே அப்படின்னு சொல்கிறானா இந்த பிரகலாதன் குழந்தை. அவன் இப்படியே கொடுப்பா, அப்படியே கையில் பாத்திரத்தை வச்சுட்டு, பால் பாத்திரத்தை வச்சுட்டு தன்னுடைய ரத்தத்தை உருக்கி பாலாக்கி கொடுத்த அந்த குழந்தைக்கு விஷம் கொடுக்க எத்த அப்படியே நடுங்கி அப்படியே மயங்க அடிச்சு விட்றாவ. அம்மா கேளுன்னு அந்த பாலை தானே வாங்கி ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய சொல்லிட்டே அந்த குழந்தை முழுங்கிடும். கடுமையான பாம்பின் விஷம் உடம்பெல்லாம் நீளம் பறிச்சு போயிட்டமான்னு உடனே பிரகலாதா கத்துறோம். அப்பா என்ன காரியம் பண்ணிட்டேன்டா, ஐயோ பிரகலாதா பிரகலாதா அழ சிரிச்சு ஏந்து நிற்கிறான் குழந்தை. நான் உயிரோடு தான்ப்பா இருக்கேன், எனக்கு ஒன்றும் ஆகாது, எந்த விஷயமும் என்னை ஒன்றும் பண்ணாது. கடவுள் மேலே பாரத்தை போட்டு கடவுள் மேலே சரணாகதியாக இருக்கிறவளுக்கு கஷ்டங்கள்லாம் வரும், ஆனால் அந்த கஷ்டங்கள்லாம் உடனே நிவர்த்தி ஆகிடும். அதனால் நீ கொடுத்த அந்த விஷயத்தினால கொஞ்ச நேரம் எனக்கு மூச்சு வந்தது நிஜம்தான், ஆனால் நான் இறந்து போலப்பா, நீங்கள் அழாதங்க அப்படின்னு சொல்கிறேன். நாராயணன் காப்பாற்றுறார், நாராயணன் காப்பாற்றுறார், நாராயணன் காப்பாற்றுறார், நாராயணன் காப்பாற்றுறார். எங்கே இருக்கான் அவன் நாராயணன், எங்கே இருக்கான் காட்டு, இப்போவே காட்டு, இப்போவே காட்டு, இந்த நிமிஷமே காட்டுறா. அவனோட சண்டை விட்டு அவனை தூக்கி போட்டு அப்போதான் அவனோட தெரியுதா, அவனை காட்டு, எங்கே இருக்கான் காட்டு, எங்கே 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 நாராயணன், எங்கே எங்கடா எங்கடா இருக்கான்? தூணில் இருக்கிறானா, தூணில் இருக்கிறானா, வாழில் இருக்கிறானா,
இந்த வாளில் இருக்கிறானா, தூணிலும் துரும்பிலும் சுகமாய் இருக்கிற தோளில் இருக்கிறானா, இந்த தோளில் இருக்கிறானா, தோளிலும் துரும்பிலும் சுகமாய் இருக்கிற எங்கும் இருப்பவர் நாரணனே பரிபூரணனே. இங்கிலும் செங்கிலும் உலகத்திலும் தாயுருவாகியும் சேயுருவாகியும் எங்கும் இருப்பவர் நாரணனே பரிபூரணனே. அப்பா, இறைவன் நாராயணன் ஆன்மா அப்படிங்கிறது ஒன்று தான்ப்பா. அந்த ஆன்ம ஸ்வரூபத்தில் நம்ம எல்லா மனிதர்கள்ட்டையும் இந்த வலது பக்கத்தில் சின்னதாக ஒரு நெல்லிக்காயினுடைய ஒரு துண்டு சைஸில் அந்தரியாமையாக வரைஞ்சின்றிருக்காருப்பா அந்த நாராயணன். மனசாட்சியாக நின்றுருக்காருப்பா அந்த நாராயணன். அவர் இல்லாத ஒரு துருவு கூட அசையாதுப்பா. உங்ககிட்டயே இருக்காருப்பா நாராயணன். என்கிட்ட இருக்கானா இந்த நாராயணன்? என்கிட்ட இருக்கானா? கண்டிப்பாப்பா உங்ககிட்டையும் இருக்கான் நாராயணன், எங்ககிட்டையும் இருக்கான் நாராயணன். தூண்லையும் இருக்கார் நாராயணன், துரும்புலையும் இருக்கார் நாராயணன், மிருகங்களிலும் இருக்கார் நாராயணன், மரங்களிலையும் இருக்கார் நாராயணன். நாராயணன் இல்லாத இடமே இல்லைப்பா, எல்லா இடத்துலையும் இருக்கார்ப்பா. நான் எவ்வளவோ தூரம் அதை உங்ககிட்ட சொன்னான்னா நான் சின்ன குழந்தைன்னு நினச்சிட்டு நீங்கள் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்களேப்பா. என்னை அதெல்லாம் சொல்லிக் கொடுன்னு நான் அம்மா வயிற்றில் இருக்கச்சியே பகவான் எனக்கு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சேப்பா. ஏய், இதுதான் சொல்லிட்டு வராதா, நீ தான் கதை பேசுறதுக்கெலாம் நான் ஒன்று கூப்பிடலை. இப்போ நாராயணன் எங்கே இருக்க? அவர் எப்போ கூட நான் பக்தி பண்ணுறதுக்கு கூப்பிட போதில்ல. அவரோட சண்டை போட்டு தூக்கி தள்ளிட்டு நாராயணன் எனக்கு நீ காமிச்சு கொடுத்தல, அதுக்காக உனக்கு மடியில் கொஞ்சம் வேண்டா, நீ என் குழந்தடா, நீ எனக்கு நாராயணன் சொல்லி கொடுத்துடா அப்படின்னு சிரிக்கிறோம். ஆனால் நீ இப்போ சொல்கிற இடத்துல நாராயணன் இல்லைன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறு. வாளில் இருக்கிறானா, இந்த வாளில் இருக்கிறானா, வாளிலும் தோளிலும் துரும்பிலும் இருக்கின்ற தூணில் இருக்கிறானா. இந்த தூணில் இருக்கனா? இருக்கான்ப்பா. இந்த தூணில் இருக்கான்ப்பா. இந்த தூணில் இருக்கான்ப்பா. நீ சொல்கிறேன், இந்த தூணை உடைக்கிறேன், இதுக்குள்ளேருந்து இப்போது நாராயணன் வரணும். ஓம் நமோ நாராயணாய. அப்பா, நாராயணன் வந்தா, நாராயணனுக்கு உனக்கு சண்டை நடந்தா நீ ஜெயிக்க மாட்டப்பா, நீ ஜெயிக்க மாட்ட. நாராயணன் தான் ஜெயிப்பார். உனக்கு அடுத்தியாக ஒரு முறை சந்தோஷமாக பார்த்துக்கிறேன்ப்பா. ஆக நான் எவ்வளோ பெரியவன், எவ்வளோ பெரிய ராஜா. நான் தேவர்கள் எல்லாருமே எனக்கு கால் தூர் சமானம். இந்த நாராயணன் பெருசாக என்ன பண்ணிட போகிறேன்? என்ன இப்படிலாம் சொல்லாத. இந்த நாராயணன் காட்டு, இப்போவே காட்டு. இந்த தூணில் இருக்காரா? இருக்காருப்பா. டம்மான்னு தூண் உடைக்கிறேன். அப்படியே நரசிம்ம மூர்த்தி, பாதி சிங்க முகம், பாதி மனித வடிவம். தன் குழந்தைய, தன்னுடைய பக்தனை இவ்வளவு சித்திரவதை பண்ணினியா நீ? இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற நீ அப்படிங்கிற அந்த வேகம், அந்த கண்களில் அப்படியே நெருப்பு பறக்க இந்த தூண்லேருந்து டமால்னு வரைகிற அந்த நரசிம்மர் வந்து, இவன் எங்கேயுமே நம்ம சாகக்கூடாது, மதுரையும் சாகக்கூடாது, காத்தலையும் சாகக்கூடாது, ராத்திரியும் சாகக்கூடாது அப்படின்றதுனால அந்தி சாயிற நேரத்தில் வாச படிக்கட்டில் அப்படியே தூக்கின்னு போய் வயிற்று அப்படியே கிழிச்சு அப்படியே அவனுடைய வயிற்று எலும்பை மாலையாக சுட்டுன்றது. குழந்தை அஞ்சு நடுங்கி அழறான். அப்போ தான் அவர் சொல்கிறேன், உங்கள் அப்பா 3 ஜென்மங்கள் பகவானை எதிர்க்கிறவளா வரணும், வந்து பகவானுடைய திருவடியை அடையணும்னு வேண்டின்டான். அதனால இந்த மாதிரி நடந்ததே வழிய உங்கள் அப்பாவுக்கு சொர்க்கம்தான் கிடைக்கும். அதனால் நீ எவ்வளோ தூரம் உங்கள் அப்பாவுக்கு பகவானை பற்றி சொன்ன, ஆனால் இந்த ஜென்மத்தில் அவனுக்கு
அதை பற்றி தெரிஞ்சிக்கக்கூடிய நிலைமை வராது. ஏன்னா ஜெயன் விஜயன் அப்படின்னு வாயிற்காப்பாளர்களாக சொர்க்கத்தில் எனக்காவா இருந்தாள். அப்போது ஒரு சாபத்துக்கு காரணமாக 3 பிறவிகளில் என்னை சேர்றதுக்கு கெட்டவளாக வரணும் அல்லது நல்லவளாக இருந்தால் 7 பிறவி வரணும்னு சொன்னேன். அவள் 3 பிறவிலே வரணும்னு கேட்டதுனால இந்த மாதிரியான 3வது பிறவியான ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு அப்படிங்கிற இந்த பிறவியில் அவனை என்னுடைய சொர்க்கத்துக்கு அழைச்சின்னு போகிறேன். நீ வாழு, நீ கஷ்டப்படாதே. அப்புறம் கோர ரூபியாக இருக்கிறத பார்த்து சாந்தமாக காட்சி தாருமே நரகரி, சாந்தமாக காட்சி தாருமே. கோர ரூபம் பொருநாரண நரஹரி, சாந்தமாக காட்சி தாருமே பண்ணிக்கிறான். உடனே அவர் மகாவிஷ்ணுவுடைய புன்சிப்பான முகத்தோட என் கண்ணே அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி நாராயணனாக இந்த குழந்தைய மடியில் வச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணுறேன். இந்த நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவில் இந்த எங்கள் அம்மாலாம் சொல்கிற மாதிரியான அந்த கதைகளை ஞாபகம் வச்சுட்டு நான் இதை சொல்லியிருக்கேன். இந்த நரசிம்மருடைய கதைகள் கேட்கறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு கடன் தொல்லை நீங்கும், நோய் நீங்கி போகும், பகவானுடைய அனுகிரகத்தினால சகல க்ஷேமங்களும் நமக்கு சேரும். நாராயணா என்று சொல்லுவோம், நரக வேதனைகளை வெல்வோம், ஸ்ரீமன் நாராயணா என்று சொல்லுவோம். வராது துன்பங்கள் நேராது பாவங்கள், வராது துன்பங்கள் நேராது பாவங்கள், சோராது உள்ளங்கள் 1000 முறை நாம் நாராயண என்று சொல்லுவோம். நரக வேதனைகளை வெல்வோம், ஸ்ரீமன் நாராயணா என்று சொல்லுவோம்.